இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 31 வரை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல். ஆக்ட்ஸ் சாப்டர் 28 verse 17 onwards. 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோரின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்ததும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமன் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் சாதித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணப்படாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்த்து பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாய் இருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரும் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலனுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவரும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கையும் அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதற்காக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உம்முடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசாது இருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து கூறப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். இது தேவனுடைய வசனம். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறது? நம்புறீங்களா? Hallelujah. அவருடைய வாசல்களில் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு நம்ம சேர்கிறோம். ஆமென். கர்த்தர் நன்மை நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நன்மை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்க? சுவிசேஷத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற லெக்ஷனரி ரீடிங்கிலே இந்த பாகத்தை தெரிந்தெடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். What does the gospel mean? சுவிசேஷம். சுவிசேஷம். சுவிசேஷம் என்று சொன்னால் நற்செய்தி, குட் நியூஸ். பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இப்பொழுது நான் பாய்க்கிற பைபிள் வந்து நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், NIVன்னு சொல்லுவார்கள். சிலர் வந்து நீங்க ESV பாய்ச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அல்லது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், பல வெர்ஷன்கள் இருக்கிறது. ஐ ரிமெம்பர் when I was growing up, சிறு வயதாக இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தினுடைய பெயர் வந்து குட் நியூஸ். குட் நியூஸ் பைபிள் இஸ் ஸ்டில் அரவுண்ட். குட் நியூஸ் பைபிள், நற்செய்தி வேதம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கிரேக்க மொழியில இவெஞ்சலியான் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த இவெஞ்சலியான் என்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் நற்செய்தி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. குட் நியூஸ் என்று சொன்னால் இவெஞ்சலியான் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வார் டைம்க்கு நம்ம போக வேண்டும். இட் வாஸ் a term originally used in war time. அதாவது போர்க்காலங்கள் இருக்கிற சூழ்நிலையில தூரத்துல போர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பட்டணங்களில
போர் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல ரன்னர்ஸ் இருப்பாங்களா. இந்த ரன்னர்ஸ் என்ன செய்வாங்களா, அவர்கள் அந்த பட்டணத்துல போர் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல இந்த ரன்னர்ஸ் என்ன செய்வாங்களா, அந்த பட்டணத்துல என்ன நடக்கிறது, எப்படி அந்த போர் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் ஓடி வந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்க இடத்துல அந்த செய்தியை வந்து கொண்டு வந்து சேர்ப்பார்களாம். நம்ம போராடுகிற அந்த போராட்டத்துல நம்ம ஜெயம் கொண்டு இருக்கிறோம், நம்ம ஜெயித்து கொண்டே இருக்கிறோம், நம்ம மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த செய்தியை கொண்டு வருவார்களாம். அதனால்தான் அவர்களை குறித்து பார்க்கும்போது இவெஞ்சலிஸ்ட் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த வார் டைம் பீரியட்ல இந்த வார்த்தையானது அதிகமாக பயன்படுத்துறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆல்சோ உங்களுடைய தகப்பன் நல்லா இருக்கிறார், உங்களுடைய மாமா நல்லா இருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நல்லா போராடினாங்க, அந்த போராட்டத்துல நம்ம ஜெயித்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி அந்த நற்செய்தியை அவர்கள் என்ன செய்வாங்களாம், கிராமத்துக்கு அவங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்களாம். So they are called runners. Evangelia என்று சொல்லும்போது evangel, people who bring the good news. Evangel, அதனால தான் evangeline என்று வருகிற பெயர் இருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். ஸோ இவெஞ்சல் சொல்ற குட் நியூஸை ஏந்து செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த ஆராதனையில கூடி வந்திருக்கிறோம்னா, யாரோ ஒருத்தர் இந்த இவெஞ்சலியம் அந்த நற்செய்தியை அவர்கள் பெற்ற உடனே அந்த நற்செய்தியை தமக்கென்று அவர்கள் வைக்காதபடி நமக்கு அவங்க ஏந்தி சென்று நமக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு இந்த ஆலயத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? Because someone have lived and shared the gospel, we are here seated. நம்ம தற்செயலாக நம்ம இங்க கூடி வரவில்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ஜனங்களை கொண்டு நம்மளை ரட்சித்து இருக்கிறார். ஆகவே they stood firm and discharged the duties of an evangelist. ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியத்தை அவர்களை செய்து உறுதியாக தரித்திருந்து அந்த ஊழியத்தை செய்த நிமித்தமாக கூட அநேகராக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். Just like Paul the apostle, அப்போஸ்தலன் பவுலானவர் சுவிசேஷத்திற்காக அவர் எப்படியாக உறுதியாக நின்றாரோ, அதே போல வேதத்துல நம்ம வாசிக்கிற அநேக பரிசுத்தவான்கள் எப்படியாக உறுதியாக இருந்தார்களோ, அவர்கள் உறுதியாக இருந்ததுனால்தான் சபை இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. சபை என்ற ஒரு ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆதியிலே அவர்கள் விசுவாசம் கொண்ட அந்த இயேசுவை அவர்கள் மனதில் பற்றி கொண்டு உறுதியாக இருந்த அந்த சுவிசேஷத்தை ஏந்தி சென்றதுனால இன்றைக்கு நாம் அந்த சுவிசேஷத்தை நம்முடைய கரத்துல வைத்திருக்கிறோம். Hallelujah. This Bible didn't come to us without sweat and tears. இந்த வேதமானது, இந்த நற்செய்தியானது நம்ம இடத்துல ரத்தம் சிந்துதல் இல்லாமல், வேர்வை சிந்துதல் இல்லாமல் நம்ம இடத்துல வந்து சேரவில்லை. ஆமென் சொல்லுவோமா? அதனால்தான் இது ஒரு பொக்கிஷமாக நாம் கருத வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகம் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 31, the last portion of the book of Acts, or the works of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை குறித்து லூக்கா சுவிசேஷகன் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். எதை குறித்து அவர் எழுதுகிறார்? பவுலானவரை குறித்து எழுதுகிறார். பவுலானவர் எருசலேமில் இருக்கும்போது அவன் கைது செய்யப்படுகிறான், அவன் பிடிக்கப்படுகிறான், கட்டப்படுகிறான். கட்டப்பட்ட உடனே அவன் ரோமுக்கு அவர் அழைத்து செல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. And so we are in Rome. Paul is under house arrest. கைது செய்யப்பட்டு இருக்கிறான். இப்போது இந்த பாகத்துல நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியில 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேச ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? வாஞ்சியோடு நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாஞ்சியை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்து இருக்கிறார். 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பின் அடிப்படையில் ஸ்டாண்டிங் ஃபர்ம் ஃபார் தி காஸ்பல், சுவிசேஷத்திற்காக உறுதியாய் நிற்பது. முதலாவது காரியம், ஸ்டாண்ட் ஃபர்ம். someone's hope is being fulfilled. Hallelujah சொல்லுமா? Stand firm because someone's hope is being fulfilled. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் வசனம் 20 நம்ம பார்க்கும்போது, if you have your Bibles, follow with me Acts chapter 28 verse 20. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அண்டர்லைன் பண்ணீங்க. இஸ்ரவேலருடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால்
கட்டப்பட்டிருக்கிறேன். ஆங்கிலத்துல because of the hope of Israel that I am wearing this chain. Because of the hope of Israel I am wearing this chain. பிரியமானவர்களே, standing firm for the gospel is not for the faint hearted. கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு, கர்த்தருடைய நற்செய்திக்காக உறுதியாய் நிற்பவர்கள், அதாவது இரு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க முடியாது, அதாவது சோர்வான இருதயம் கொண்டவர்களாக இருக்க முடியாது, அல்லது அற மனசு கொண்டவர்களாக இருக்க முடியாது. Standing firm for the gospel is not for the faint hearted, the half hearted or the double minded. சில நேரங்களில் இந்த நற்செய்திக்காக உண்மையாக, உத்தமமாக, நேர்மையாக வாழ நம்ம தீர்மானம் பண்ணும்போது அந்த நேரத்தில் தான் வியாகுலம், துன்பங்கள், ஏமாற்றங்கள், பிரச்சனை, உபத்திரவங்கள் நம்மளை வந்து சேரும். புரியுதா நான் சொல்றது? சுவிசேஷத்திற்காக உறுதியாய் நிற்க வேண்டும் என்றால் பாடுகள் நம்மளை சந்திக்கும். அப்போஸ்தலன் பவுல் இதையெல்லாம் எழுதுகிற சூழலை நம்ம பார்த்தோம் என்றால் அவன் கட்டப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் கட்டப்பட்டவனாய் காணப்பட்டாலும் அவன் உறுதியாய் இருந்தான். ஹல்லேலூயா சொல்லுமா? கட்டப்பட்டவனாய் காணப்பட்டாலும், கைது செய்யப்பட்டாலும், அவன் பிடிக்கப்பட்டாலும், though he was chained, he was free in Christ. Hallelujah. கட்டப்பட்டவனாய் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக சுதந்திரமாக காணப்பட்டான். ஆமென் சொல்லுமா? காரணம் என்னவென்றால் இஸ்ரவேலருடைய நம்பிக்கைக்காக, for the hope of Israel. இஸ்ரவேல் ஜனத்தார் அல்லது யூதர்கள் நற்செய்தியை பெரும் அளவுக்கும் நான் உறுதியாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை அவனுக்கு இருந்தது. சுயநலமாய் வாழக்கூடியவனாக காணப்படவில்லை. அவனுக்காகவே அவன் வாழ்ந்த நாட்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்தவுடனே அவனுடைய பார்வை, சிந்தை, யோசனை, தரிசனம் எல்லாம் மாறிவிட்டது. இனி தனக்காக வாழாதபடி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20 நம்ம பார்க்கிறோம். It is no longer I who liveth, but Christ who lives in me. கிறிஸ்துவுக்காக தம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்ததுனால இஸ்ரவேலருடைய நம்பிக்கைக்காக அவர் வாழுகிறார். மற்றவர்களுடைய நம்பிக்கைக்காக அவர் வாழுகிறார். சாத்தியமா? சாத்தியம். கர்த்தரால் தொடப்படும் போது, சுவிசேஷம் நம்மளை வந்து சேரும்போது, இந்த நற்செய்தி நம்மளை சேரும்போது, நமக்காக மட்டும் நம்ம வாழாதபடி பிறருக்காக வாழ ஆரம்பிப்போம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஆமேன் சொல்லுங்க. நம்புங்க. கர்த்தர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் பிறருடைய நம்பிக்கை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார். நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார் மட்டுமல்ல, ஆனால் இந்த கரங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் விளங்க கர்த்தர் நம்மளை உயிரோடு பிழைக்க வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 நம்ம பார்க்கிறோம். 2 Timothy chapter 2 verse 9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். நிகழ்காலம். பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். I am facing pain and suffering. தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ரோம் அரசாளுகிறவர்கள், மத வெறி கொண்டவர்கள் பவுலானவனை சிறையில் அடைக்க அவர்கள் சித்தம் கொண்டார்கள். அவரை கட்டப்பட்டவர் நிலையில அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனாலும் தேவ வசனமோ கட்டப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. The word cannot be chained. வசனமானதை எந்த மனுஷனும் கட்டப்படுத்த முடியாது. ஆமென். வசனம் சுதந்திரமானது. நீதியின் வசனங்கள், நியாயத்தின் வசனங்கள், நித்திய வசனங்கள், ஜீவன் கொண்டு வருகிற வசனங்களாக இருக்கிறது. The word is very powerful. Hallelujah. ஆமென் சொல்லுமா? வசனத்தை கொண்டு வருகிறவர் ஒரு கருவிதான். ஒரு கருவிதான். என்னை போன்றவர்கள் கருவிதான். ஆனால் இதைதான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இதைத்தான் நான் சொல்றேன், இதைத்தான் நான் பிரஸ்தாபிக்கிறேன். இந்த வசனத்தை உயர்த்தி வைக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவின் வசனம் நம்ம பரிபூர்ணமாய் இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுமா? அந்த வசனத்துக்காக பவுல் பாடாப்பட்டாரு. 2 தீமோத்தேயு 3:12 அவர் சொல்றாரு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும்
துன்பப்படுவார்கள். 2 Timothy chapter 3 verse 12. அந்த 2 தீமோத்தி பவுல் எழுதுகிற அந்த காலகட்டம் பார்க்கும்போது Paul is no longer as active as he was. முன்ன போல அந்த விவேகம், முன்ன போல அந்த சுறுசுறுப்பு, மனசு இருந்தாலும் சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா நிறைய அனுபவம், வாழ்க்கையினுடைய பாடுகள், வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள், நிறைய உயர்வு தாழ்வை அவர் சந்தித்ததுனால நிறைய அனுபவம் கொண்டவராக இப்போது தீமோத்திக்கு அவர் கண்ணீரோடு எழுதுகிறார், அனுபவத்தோடு எழுதுகிறார். பிரியமானவர்களே, அனுபவம் கொண்டவர்களை நம்ம லேசா நினைக்க கூடாது. வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய அழுத்தங்களை கடந்து வந்தவர்களை நம்ம லேசாக உதறி தள்ளக்கூடாது. பவுல் தீமோத்தேக்கு அவர் வார்த்தைகளை கொடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். வயசாகி விட்டது, ஆனால் தேவ மனுஷனாக காணப்பட்டார். தன்னுடைய தவற்றிலிருந்து அவர் கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி தேவனால் புடமிடப்படுகிற ஒரு நிலைமைக்குள் அவர் வந்த உடனே கர்த்தர் பவுலை இன்னுமாக பிரயோஜனப்படுத்தினார். ஆமேன் சொல்லுமா? பவுல் தப்பு பண்ணவர் தான். The greatest missionary against the gospel சொல்லலாம். சுவிசேஷத்திற்காக மிகவும் எதிர்ப்பாக, மிகவும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்தவர் சவுலாக காணப்பட்டார். ஆனா எந்த சவுல் முரட்டத்தனமாக இருந்தானோ, எவ்வளவு பிடிவாதமாக இருந்தானோ, கர்த்தர் அவரை சரிதையாக சந்தித்து ஒரு ஒளியை அனுப்பி அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைத்தார். ஆமென் சொல்லுமா? So Paul is now so grateful to God who changed his life. Aren't you grateful that God has changed your life? அந்த நன்றி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? இந்த சுவிசேஷம் தள்ளி போன எண்ணெய், சேற்றில இருந்த எண்ணெய், பாவத்தில் சிக்கிக்கொண்ட எண்ணெய், இந்த சுவிசேஷம் என்னை வந்து சந்தித்ததே என்ற அந்த நன்றி நம்முடைய உள்ளத்தை விட்டு விலகி போக கூடாது. ஆமென் சொல்லுமா? Never forget where we began and how God has raised us up. புழுதியிலிருந்து, சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, குனிந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நல்லா நிறுத்தி வைத்த தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். பவுல் மிகவும் நன்றியா இருக்கிறதுனால அவர் தீமோத்திக்கு அவர் அறிவுரை சொல்றாரு. Timothy, I've learned from my mistakes, but I want you to learn from where I fall. Now you do better than me. அந்த ஒரு மனப்பக்குவம். ஆமென் சொல்லுமா? இப்படிப்பட்ட தலைவர்கள் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை விட நீ ஒன்ன நல்லா செய்யணும்பா, நான் செய்த தப்புல இருந்து நான் உணர்ந்து நான் மனம் திரும்பி வந்திருக்கிறேன், ஆனா என்னை விட நீ நான் விழுந்த குழியில நீ விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த தீமோத்தியை பவுல் உருவாக்குறார். ஹல்லேலூயா. Friends, there is a reason for your chains. கிறிஸ்துவுக்காக நீங்க கட்டுகளை சமாளித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? Are you chained for the gospel? தப்பே நான் பண்ணலையே, தவறே நம்ம பண்ணலையே நீங்க நினைக்கலாம். பவுலை போல ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கிறிஸ்துவுக்காக நீதியா நான் வாழ்றேனே, ஆனா என்னை கட்டி போடுறாங்களே, நான் நகராதபடி ஏதாவது சொல்றாங்களே, திட்டம் பண்றாங்களே, நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, நான் கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. பவுலும் அந்த சூழ்நிலை அவன் கடந்து வர வேண்டியதா இருந்தது. He also faced it. Face on. முகமுகமாக அவருக்கு பாடுகள் நேராக வந்து சந்தித்தது. ஆனால் அவன் உறுதியாக இருந்தான். காரணம் என்னவென்றால் இஸ்ரவேலருடைய நம்பிக்கைக்காக, மற்றவர்களுடைய நம்பிக்கை நிறைவேறுவதற்காக நாம் சுவிசேஷ பணிக்காக உறுதியா நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? நீங்க எவ்வளவு சோர்வாக, கட்டப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக நீதியை நீங்க அனுபவிக்கிறீங்களா? பாடுகளை அனுபவிக்கிறீங்களா? என் மூலமாக அநேகர் தொடப்பட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். ஏசாயா 52:7 நம்ம பார்க்கும்போது it talks about a beautiful feet of those who bring the good news. இப்படிப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், தேவனானவர் அவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 52:7 பார்க்கும்போது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன, மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. சுவிசேஷத்தை ஏந்தி செல்லுகிறவர்களை நம்ம உயர்ந்த கடத்தோடு பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தமான ஒரு அழைப்பாய் இருக்கிறது. There's no glamour in bringing the good news, friends. மலை மேல ஏறணும்,
பள்ளத்தாக்குல இறங்கி போனோம், முட்கள் மேல நடக்கணும், வேதனை கஷ்டங்கள் வந்து அழுத்தம். ஆனா சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிறவருடைய பாதங்கள் எப்படி இருக்கிறதா? எவ்வளவு அழகா இருக்கின்றன. Hallelujah. How beautiful. Not just beautiful. How beautiful. அந்த ஏசாயா 52:7 பவுல் ரோமருக்கு எழுதும் போது அவர் கோட் பண்ணி சொல்றார். ரோமர் 10:15 பாத்தீங்களா? ரோமன்ஸ் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாதங்களை தொடர்ந்து அழகாகவே நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி தொடர்ந்து அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும்? காஸ்மெட்டிக்ஸ் இல்ல, காஸ்ட்லியா இருக்கும். உங்களுடைய பாதங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை ஏந்தி செல்லுங்க, உறுதியாய் நில்லுங்க. மற்றவர்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றுவதற்காக அந்த சுவிசேஷ பாதங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு நம்முடைய பாதங்கள் அழகாக இருக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? ஆண்டவரே, என் பாதத்தை நான் ஒப்பு கொடுத்திருக்கேன். Have you committed your feet to God? போகக்கூடாத இடத்துக்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே. நான் போற இடம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் இங்க போறோம்னோ அந்த சுவிசேஷம் என்னோடு வருதே, இந்த பாதங்கள் அழகாக இருக்கிறதே, நான் அழகை நான் அப்படியே காத்துக்கொள்ள வேண்டுமே. இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக நான் காத்துக்கொள்ள வேண்டுமே. 1 தீமோத்தேயு 5:17 பார்க்கும்போது, 1 Timothy chapter 5:17, how important it is to remember those who bring the word, those who bring the gospel, the good news. 1 Timothy 5:17 பார்த்தீங்கன்னா, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக, especially விசேஷமாக, எது ஆண்டவர் especially அந்த வயரிங் பார்த்துக்கியா? don't let it flicker, it's distracting. don't let it flicker please. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தின் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ரெட்டிப்பான கனம் கொடுக்க வேண்டுமா? ரெட்டிப்பான கனம் யாருக்கு கொடுக்க வேண்டுமா? திருவசனத்தை, நற்செய்தியை ஏந்தி செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு 100 பேர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? முன்னு வராங்களா இல்லையா? taking the call right, answering God's call right. if they are carrying the gospel, 100 பேர்ல ஒரு ஆண்டவர் 5 பேரை தெரிந்து கொண்டார்னா, ஒரு விசேஷ அழைப்பு, இந்த நற்செய்தியை நீ ஏந்தி செல்ல வேண்டும் சொன்னா, அவங்களை எந்த நிலையில, எந்த பார்வையில நம்ம பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. when the Bible says especially ன்னு சொல்லும்போது டபுள் நோட்டேஷனோட, டபுள் ஹைலைட்டோட நம்ம பார்க்க வேண்டும். ஆனா வேதம் சொல்லுகிறபடி நம்ம மாறாக செயல்படுகிறோம். Now it is difficult for me to preach or teach verses like this because I myself as a good news preacher, amen சொல்லுமா, but I have to preach the word as it is. வார்த்தை நான் பிரசங்கம் பண்ணத்தான் ஆகணும், ஏன்னா நானே அதை கடைபிடிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, never attempt to change, listen to this, never attempt to change the messenger of God. திருவசனத்தை ஏந்தி செல்கிறவர்களே கட்டப்பட்ட நிலையில நம்ம வைத்திடக்கூடாது. never be a hindrance. அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறத விட அவங்களுக்கு பாதகமாக இருந்திருக்கூடாது, தடையா இருந்திருக்கூடாது, சாதகமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? ஆமென். அவர்களோடு இணைந்து நம்ம எதெல்லாம் செய்ய முடியுமோ அவங்களுக்காக நம்ம துணையா இருந்து அவங்களுடைய பாரங்களை லகுவாக்குவதே நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நான் சொன்னேன் நம்முடைய பொறுப்புன்னு நான் சொன்னேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுடைய பொறுப்பு நான் சொல்ல, எல்லாருடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் சிலரை தேர்ந்தெடுத்து பிரித்தெடுத்து அந்த உன்னதமான பொறுப்பை கொடுக்கும் போது அவர்களுக்கு உறுதுணையாக அவங்களுடைய பாரம் குறையிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? lighten their burden by being of help. Never make it burdensome for them. In fact, இப்படிப்பட்ட அழைப்புக்கு முன் வருகிறவர்கள் அவங்களுடைய பாரம் எவ்வளவு சுமை தருமா, எவ்வளவு கஷ்டம் தருமா, ஏற்கனவே பாரமா தான் இருக்க போகுது.
ஏன் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் பவுலை போல இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக உறுதியாய் நிற்கிறவங்க. ஹல்லேலூயா. அதாவது மற்றவர்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் சிலர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஃபைவ்-ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், இவெஞ்சலிஸ்ட் என்று சொல்லி கர்த்தர் சிலர் தெரிந்தெடுத்திருக்கிறார். மந்தையின் மேய்ப்பர்களாக, போதிக்கிறவர்களாக கர்த்தர் பிரித்தெடுத்து தெரிந்திருக்கிறார்கள். இந்த ஜனத்தார்களுடைய நம்பிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு தக்க வசனங்களும் நற்செய்தியை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரித்தெடுத்ததுனால, அவங்களுடைய வேலை உன்னதமான ஒரு வேலையா இருக்கிறதுனால, அவங்களுடைய வேலைக்கு நம்ம பாதகமாக ஒரு தடையா இருந்தோம் என்றால் இந்த நம்பிக்கையை நிறைவேற்ற முடியாது. ஆமென் சொல்லி இருக்கணுமே. ஆகவே சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிறவர்களை நம்ம நல்லா காணப்படுத்துறோம். பாஸ்டர் பிளஸிங் நீங்க வந்திருக்கீங்க. பாஸ்டர் கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க. பாஸ்டர் சாரி, அவங்க சன்ன வந்திருக்காங்க. பாஸ்டர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். சுவிசேஷத்தை ஏந்துறவங்க ஜனங்களுடைய இருதயத்தை ஏந்தி போறவங்க. ஆமென் சொல்லுவாங்க. சுவிசேஷத்தை ஏந்துறவங்க ஏந்தி சொல்றாங்க தெரியுமா? லேசான விஷயம் நினைச்சுக்கிட்டீங்களா? When a man or woman of God is carrying the gospel, he is not doing it for himself. அது அவனுக்காக, அவனுடைய நன்மைக்காக, அவனுடைய மேன்மைக்காக, அவனுடைய பேர் புகழுக்காக அவன் வரவில்லை. அவன் வந்தது என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஜனங்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தை நம்முடைய கரத்தை ஏந்தி விட்டோம் என்றால் அதிலே நம்ம உறுதியா இருக்க வேண்டும். Someone else needs you to be firm in the gospel because they need some hope. ஆண்டவர் நம்மளை பிழைக்க வைத்திருக்காரு தெரியுமா? ஏன்னா மற்றவங்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றுவதற்காக. Hallelujah. Maybe some of you all are wondering, why am I alive today, Lord? I tell you why you are alive today. Because God is not done with you. You are still work in progress. Someone needs you. Someone needs your word. Someone wants to end your life and God is keeping you alive to send that message. அதான் யாரெல்லாம் கர்த்தருக்காக நிக்கிறாங்களோ நீங்க அவங்களோட நிக்கணும். ஆமென் சொல்லி இருக்கணும். பவுல் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? சுவிசேஷத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப வேதனை அடைந்தார். நம்பினவர்களாம் விலகி போயிட்டாங்க. மனம் திரும்பி வந்தாருங்க. சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்பட்டாங்க. நியாயம்தான். ஆனா பர்னபாஸ் என்ன செஞ்சாரு? வாட் இஸ் பர்னபாஸ் நேம்? இஸ் a son of encouragement. பர்னபாஸ் என்னத்தமா செஞ்சாங்க? மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் பவுலை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் டைம் இருந்துச்சு, which is fine. ஆனா பர்னபாஸ் என்னத்தமா செஞ்சாரு? பவுல் மேலே இருந்த தேவனுடைய கிருபை அழைப்பையும் கண்டு பர்னபாஸ் என்ன செஞ்சாரு? The Bible says Barnabas gave the right hand of fellowship. மற்றவங்க எல்லாம் வலது கரத்தினுடைய ஐக்கியத்தை கொடுக்க முடியல. கேள்வி, சந்தேகம். ஆனா பர்னபாஸ் முன்னுக்கு வந்து, Paul, you come, I receive you in the fellowship. ஏன்னா பவுல் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தாருடைய ரட்சிப்பும் புறஜாதனுடைய ரட்சிப்பும் உண்டு. ஹல்லேலூயா. அவன் பட்டப்பாடு அநேகம். அதனால்தான் நீங்களும் நானும் சோர்ந்து பாருங்க. Stand fast in the gospel that you have. Someone's hope depends on you. You cannot be loose-ஆ இருந்துடக்கூடாது. நான் ஃபெயிண்ட் ஹார்ட்டடா இருக்க முடியாது. இன்றைக்கு நான் ஃபெயிண்ட் ஹார்ட்டடா இருந்தேன்னா இன்றைக்கு இந்த மேடையில வந்து என்னால பிரசங்கம் பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா எனக்காகவே நான் வாழல. இந்த வார்த்தை எனக்காகவே நான் கொடுக்கிறேன் இல்ல. இந்த வார்த்தை முதலாவது என்னை சந்திக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுமா. என்னை சந்தித்த தேவன் இந்த வார்த்தை அப்படியே அனுப்புறாரு. அப்பா, ஜனங்களுக்கு கொடுங்கப்பா. அதனாலதான் யாரெல்லாம் சுவிசேஷத்திற்காக பாடுபடுறாங்களோ, now when I'm talking about this, I'm not just talking about myself. Honor the office that God has given. அது அப்போஸ்தலர் ஊழியமா இருந்தாலும், போதகர் ஊழியமா இருந்தாலும், சுவிசேஷகனுடைய ஊழியமா இருந்தாலும், அந்த ஆபீஸை கனப்படுத்தணும். ஏன்னா கர்த்தர் அந்த ஆபீஸை இன்ஸ்டிடியூட் பண்ணி இருக்கிறார். அதை கனப்படுத்தும் போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமென் சொல்லுமா. Sometimes I make an announcement in church. சுவிசேஷகன் சோ வந்திருக்கிறாருன்னு சொல்லுவேன். சில நேரத்தில் கெஞ்சிற அளவுக்கு சொல்வேன், போங்க அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் போங்கன்னு சொல்லுவேன். போங்கன்னு சொல்லுவேன். நானா பிரசங்கம் பண்றேன்? இல்ல. யாரு? வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்து பிரசங்கம் பண்றாங்க. அப்ப எனக்கு தெரியும் அந்த சுவிசேஷகனுடைய ஊழியத்தின் மூலமாக அவங்களுடைய நம்பிக்கை அப்படியே தூக்கி எடுக்கப்படும்.
We don't realize how precious and how beautiful the feet of those who bring the good news. அந்த தக்க வசனத்தை அந்த சுவிசேஷகன் வந்து கொடுப்பாரு. அந்த வசனம் நம்மளை அப்படி பார்த்தீங்களா, ஒரு நிலையில இருந்து அப்படியே ஆண்டவர் தூக்கி எடுப்பாரு. பல நேரம் நான் ஏங்கி இருக்கேன், இவ்வளவு வசனத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கே உங்களுடைய வசனம் வேணும்னு ஆண்டவருடைய சமூகத்துல நான் பொறுமையோடு காத்திருந்து நானே பெற்றுக்கொள்கிறேன். Your pastor also needs the word from God. ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ்னா ஓடிடுவேன், காஸ்பல் மினிஸ்ட்ரினா ஓடிடுவேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கும் அந்த நம்பிக்கை வேண்டுமே. யாரோ ஒருத்தரை கொண்டு ஆண்டவர் உறுதியாக அவங்க நிக்கிறதுனால அந்த வசனத்தை கொடுக்கும் போது நான் அதை பெற்றுக்கொள்றேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு மைல் ஓடுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். நீங்க அடைஞ்சிட்டு நினைச்சிடாதீங்க. Stand firm. சோர்ந்து போய் இருக்கிறோமா, Lord, why am I facing this pain and suffering for the gospel? You know what? Welcome to the suffering. We will suffer for Christ. ஆமென். கிறிஸ்துக்காக பாடு அனுபவிப்போம். காரணம் என்ன? மற்றவருடைய நம்பிக்கை நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா சொல்லுவோம். மற்றவருடைய நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்படும் போது என்னதமா நடக்கும்? உங்களுக்கே ஒரு தெம்பு வரும். இந்த 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 கழுதை நானே உடைத்து போயிருக்கேன், இந்த கழுதை மூலமாக அந்த ஜனங்கள் தொடப்பட்டிருக்காங்களா, ஆண்டவர் உங்களை சந்தேகப்படுத்த ஆச்சரியப்படுற வகையில நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா. Stand firm, someone's hope is being fulfilled. இரண்டாவது காரியம், stand firm when rejected for speaking the truth. சத்தியத்துக்காக நின்று சத்தியத்தை பேசும்போது வருகிற எதிர்ப்பு வரும்போது உறுதியா நிற்கணும், அசைந்திடக்கூடாது, கரேஜஸா இருக்கணும். அப்போஸ்தலர் 28:23 பார்ப்போமா? Acts 28:23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்த இயேசுவுக்கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். 24. அவன் சொன்னவைகளை, இதுதான் மீன், அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். அண்டர்லைன் பண்ணீங்க. சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. You know, Paul took great effort to redeem himself, to prove himself again. You don't know is how hard to prove and reprove yourself to people. ஆனா இந்த முறை ஆண்டவருக்காக அவன் ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை. அவனுடைய பிரசங்கம், அவருடைய போதனை, அவருடைய வழிநடத்துதல் ஷபாஷா இருந்துச்சு. ஹல்லேலூயா. Top notch preacher தர்மா Paul, well trained under Gamaliel the rabbi. பவுலை குறித்து பார்க்கும்போது நல்ல புத்திசாலி தெரியுமா, சும்மா சாதாரண ஒரு நபர் இல்ல, புத்திசாலி, ரொம்ப திறமை கொண்டவர் தெரியுமா. அந்த திறமையை மட்டும் இல்லாதபடி அவர் ஆவியானவருக்கு அவர் சார்ந்திருக்கிற நேரத்துல, சார்ந்திருக்கிற காலம் வந்தது. ஆவியானுடைய துணையோடு, அனுக்கிரத்தோடு, ஆசீர்வாதத்தோடு அவருடைய பிரசங்கத்தை அவர் பிரசங்கித்தும் அவர் போதித்தும் சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாது இருந்தார்கள். நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுமா? சத்தியத்தை மட்டும் நம்ம பேசணும். ஆமென் சொல்லுமா. உறுதியாய் நின்று சத்தியத்தை மட்டும் நம்ம பேசணும், உண்மையை மட்டும் பேசணும். உண்மையை தவிர்த்து வேற ஏதோ நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. உண்மை பேசுவது ரொம்ப முக்கியம். சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாருன்னா பொய் சொல்றதுக்கு மனதே வராது. பொய் சொன்னாலும் அதை நம்ம மாற்றி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோம். சத்தியம் பேசுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் விருப்பப்படுகிறார். அவர் சத்தியம் பேசியும் சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாது இருந்தார்கள். I will speak the truth and only the truth, O Lord. ஆண்டவரே, என்னுடைய நாவிலிருந்து உம்முடைய வார்த்தை, சத்திய வார்த்தைகள் மட்டும் வர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். Standing firm, speaking the truth. No falsehood, no lies, no pretense, no speculation. பவுல் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டார். அதுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை என்ன இருந்தது? சபையை துன்பப்படுத்த வேண்டும், கலைக்க வேண்டும், குழப்ப வேண்டும், சிதறி அடிக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவன் வகை தேடிக்கொண்டே இருந்தான். His mission was to destroy the church.
ஆனா ஆண்டவர் பவுலுக்கு இந்த இன்னொரு வாய்ப்பை கொடுத்தாரு தெரியுமா? சில நேரம் ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை நம்ம தள்ளி விடுகிறோம். அதெல்லாம் வருகிற விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆனா the good thing about Paul or even David or Moses, நான் என்ன சொன்னேன்? பால், தாவீது, மோசே எல்லாரும் பூரணம் அடைந்தவர்கள் நினைக்கிறீங்களா? யாக்கோபு பூரணம் அடைவதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா என்னன்னா, they learn from their mistakes and they turned around and followed God. அதுதான் டிஃபரன்ஸ். அதனாலதான் தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக ஆண்டவர் பார்த்தாரு. பூரணம் அல்ல, ஆனா உணர்ந்து மனம் திரும்பி வந்தான் பார்த்தீங்களா? அதனால்தான் அவனுடைய சந்ததி மூலமாக தான் நம்ம வந்திருக்கோம். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா சொல்லுமா? சத்தியம் பேசும்போது எதிர்ப்பு வரும். 2 தீமோத்தேயு 4:2 பாத்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ரைட்? பவுலுக்கு இந்த தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, உறுதியாய் நெல்லுப்பா. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் மூலமாக அநேக நற்செய்தியை பெற்றுக்கொண்டார்கள். சத்தியத்தை பேசுறதுனால அவனுக்கு பட்ட பாடு ஏராளம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நினைக்கலாம், நான் எவ்வளோ நன்மை செய்யறேன் ஆண்டவரே, அந்த எண்ணம் எத்தனை பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, நான் இவ்வளோ நன்மை தான் நான் செய்ய பார்க்கிறேன், நன்மையே நான் யோசிக்கிறேன், நன்மை தான் பிறர் நன்மைக்காக நான் வாழ்றேன். ஆனாலும் ஏன் எனக்கு இந்த தீமை வருது, ஏன் எனக்கு இந்த பாடு வருது, ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏன் என்னை தவறா புரிந்து கொள்றாங்க, ஏன் என்னை பத்தி பின்னாடி நிறைய பேசுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்ணம் வரும், எனக்கும் வருது, வந்துட்டு தான் இருக்கு. ஆனா பவுலை பார்க்கும்போது, though he suffered immensely for standing up for the truth of the gospel, அவனுடைய பாடு எப்படின்னு படிக்கும்போது no match. 2 கொரிந்தியர் 11 வசனம் 23 பாருங்களேன். பவுல் தன்னுடைய பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். 2 கொரிந்தியர் 11:23 யாராவது வாசிக்கிறீங்களா? 2 Corinthians 11:23-33. anyone சீக்கிரமா? 2 கொரிந்தியர் 11:23-33 வாசிங்க பிரதர். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மீளாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்ப தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவை எல்லாம் எல்லா சபையை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. Okay, thank you brother. Just for a few words I wanted to just listen very carefully how Paul writes about his suffering. அவருடைய பாடுகளை குறித்து அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். Lesson learned friends, you and I, if you want to live a godly life, கிறிஸ்துவுக்காக மற்றவர்களைப் போல நீங்க அநீதியாய் வாழாதபடி நீதிக்காக நீங்க நின்று நீங்க வாழ நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா பாடுகள் நிச்சயமாக வந்து சேரும், உபத்திரம் வந்து சேரும், கேடு வந்து சேரும், துன்மார்க்கனுடைய செயலை நம்ம பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களையும் நம்மளையும் பார்க்கும்போது நீதிக்காரர்களாக பார்க்கிறார். கர்த்தர் நீதிக்காரர்களாக நம்மளை பார்க்கிறார். பிரியமானவர்களே, Paul had allies in the gospel. சுவிசேஷத்திற்காக பாடு தொடர்ந்து
பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தார்கள். ரோமர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, Paul never fails to mention all who stood with him in the gospel. Paul was not alone. ஆரம்பத்தில் கொஞ்சம் தனியாக தான் இருந்தார். ஏன்னா நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா போக போக அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா இருந்தது, எவ்வளவு நீதியா இருந்தது, எவ்வளவு கர்த்தருக்காக பிரயாசப்பட்டார், எவ்வளவு கர்த்தருக்கு சாதகமாக காரியங்களை செய்தார், சபைக்காக அவர் நின்றார் என்று பார்க்கும்போது அநேகர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவரோடு ஊழியர் செய்யறவர்களே பவுல் இந்த அங்கீகரிக்கிறத ரோமர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். தெரியல, அந்த பாகத்தை பாத்தீங்கன்னா there's a lot of verses. greet so and so, greet so and so, இவர்களை குறித்து நான் வாழ்த்துகிறேன் சொல்லுகிறார். அப்பனா சுவிசேஷத்திற்காக ஆரம்பத்துல அதிக பாடுகள் பட்டாலும் போக போக ஆண்டவர் அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பினார். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நம்முடைய ஊழிய பாதையில ஜனங்களை நம் மத்தியில ஊழியம் செய்வதற்காக, அந்த பேர்டனை லைட் ஆக்குறதுக்காக, அதை டோட்டலி எடுக்கிறதுக்காக ஆண்டவர் அனுப்ப மாட்டாரு. lighten the burden so that we share the load. அதை நம் பகிர்ந்துக்களை கர்த்தர் சிலரை எழுப்புவார். ஆனால் அதே சமயத்துல பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையில அவருக்கு விரோதமாக செயல்பட்டவர்களும் இருந்தாங்க. and that is why standing firm when you face rejection. அவருக்கு சாதகமாக எழும்பினவர்கள் இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்துல அவரோடு இருக்கிறது போல வாழ்ந்து பாயில விட்டு விலகினவங்களும் இருக்காங்க. அதை உங்களுக்கு நான் ஆதாரமா காமிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:9 பாருங்களேன். 2 Timothy chapter 4 verse 9. யாராவது வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 4:9. நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. சீக்கிரமா வர சொல்றாரு தீமோத்தேயே. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல், அண்டர்லைன் பண்ணீங்க, தேமா என்ற இந்த நபரை அண்டர்லைன் பண்ணீங்க. காரணம், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போதும். அண்டர்லைன் திஸ் நேம். தேமா என்பவர் அவர் என்ன செய்கிறார்? உலகத்தின் ஆசை அவனை இழுத்ததுனால பவுலோடு சற்று ஊழியத்தை செய்தார், ஆதரவு கொடுத்தார், பக்கத்திலே இருந்தார், துணையா இருந்தார். ஆனா உலகத்தினுடைய ஈர்ப்பு வந்த உடனே அவனுடைய பார்வையை மாறிவிட்டு கர்த்தரை பின் சென்று கர்த்தருடைய தாசனோடு ஊழியம் செய்கிற விட அவன் என்ன செய்ய, பவுலை விட்டு அவன் விலகி போகிறதை நம்ம பார்க்கிறோம். because he loved this world has deserted me. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. அந்த வார்த்தை ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து the word in English in NIV பாத்தீங்கன்னா deserted is a very painful word. அத தெரியாதவங்க உங்களை விட்டு நல்ல காரணத்தோடு உங்களை விட்டு பிரியும் போது ஏற்றுக்கொள்ளலாம். தெரிந்து நல்லா பழகி நல்ல ஆதரவு பண்ணிட்டு உடனாய் இருந்து காரணமின்றி பிரியும் போது அதனுடைய வேதனை ரொம்ப ஆழமா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும். ஆனா பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறுத்தினாரா? How many of you all feel deserted? You stood for God, you feel deserted for a good reasons. If you are deserted because of your own foolishness, there's another thing, another topic. நீங்க கர்த்தருக்காக நிக்கிறதுனால நீங்க தள்ளப்படுறீங்களா, பிரியப்படுகிறீங்களா, அதாவது பிரித்தெடுக்கப்படுகிறீங்களா, உதறி தள்ளப்படுகிறீங்களா? பவுல் பாத்தீங்களா, அதுதான் அவர் அனுபவிச்சார். பட் stand firm when you face rejection. இன்னொரு வசனத்தை நான் கொடுக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:14-15 is very important. 2 Timothy chapter 4 verse 14-15 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:14-15. ஓகே, இன்னைக்கு ஓகே. 2 தீமோத்தேயு 4:14-15. கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். Okay, underline the word Alexander. If anyone here name Alexander, I love you. Okay, I'm talking about this Bible Alexander சொல்றேன். Alexander இப்பவர் என்ன செஞ்சாரு? எனக்கு தீமை செய்தான். Okay, தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய செய்கைக்கு தக்க கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. பவுல் என்ன சொல்றாரு? அலெக்சாண்டர் என்பவர் எனக்கு தீமை செய்தான். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? The Lord will repay him for what he has done. தொடர்ந்து வாசிங்க. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாய் இரு.
அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். அலெக்சாண்டர் என்பவர் தெரியாதவர் அல்ல, கும்பலிலே இருந்தவர், ஆனா பயங்கர வேலை பண்ணியிருக்காரு. பவுல் என்ன தீமோத்தேயுக்கு சொல்றாரு, யங் பீப்புள்கிட்ட நான் சொல்றேன், செய்தி கேட்கறவங்களுக்கு நான் சொல்றேன், எல்லா செய்தி உங்ககிட்ட வரும்போது எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காதீங்க. Don't be naive. When someone tells you something or instigates something, don't be naive. Be very careful. In the kingdom of God, தேவ ராஜ்யத்தில சபையில பிசாசானவன் ரட்சிக்கப்பட்டவர்களையும் அவன் எழுப்புவான். அலெக்சாண்டரை போன்றவர்கள் அவன் எழுப்புவான். சுவிசேஷத்தை ஏந்தி செல்றவனுக்கு தீமை கொண்டு வர்றதுக்கு பிசாசானவன் நம் மத்தியில சிலரும் எழுப்ப அவனால கூடும். ஆனா I want us to understand what I'm trying to say. ஆனா பவுல் என்னதமா சொல்றாரு, கர்த்தர் அதை பார்த்துக்காரு அப்படின்னு சொல்லுவான். அவருக்கு தீமைக்கு தீமை செய்யற ஒரு மனுஷன் இல்ல, ஆனா கர்த்தர் அதை பார்த்துக்குவாரு. ஆனா நீங்க எல்லாம் எச்சரிக்கையா இருங்க. ஆமென் சொல்லுமா? எச்சரிக்கையா இருக்கணும். Don't follow Alexander's mentality. நான் கொடுக்குற சத்தியம் கொஞ்சம் ஆழமா போகுது, ஆனா ப்ளீஸ் லிசன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஃபார் மீ. நற்செய்திக்கு அது முக்கியம், எனக்காக இல்லை, இந்த மனுஷனுக்காக இல்லை. கர்த்தருடைய நற்செய்தி பரவ வேண்டும். அந்த பரவுவதற்காக வரக்கூடிய எதிர்ப்புகள் மனுஷன் மூலமாக கூட வர வாய்ப்பு இருக்கிறது. And he names some other people along the way in his writings, but time இல்லாதனால நான் சொல்றேன். But friends, opposition வரும், எதிர்ப்பு வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? Stand firm for the gospel. தீமையை நன்மையினால வெள்ளி, பொய்யை ஒன்னும் பொய்யாகவே அப்படி பரவிட்டு இல்லாம சத்தியத்துக்காக நிக்கணும். பொய்யான செய்தி வதந்தை உங்களுக்கு வந்து இருக்கும்போது stop them where you are. When anyone comes talks to you about something that is questionable, don't entertain, push it aside. நீங்க உதறி தள்ளி சுவிசேஷத்துக்காக நிக்கணும். I mean சுவிசேஷத்தை ஏந்தி செல்றவங்களுக்காக நீங்க நிக்கணும். அப்படி செய்ததுனால சுவிசேஷம் பரவும். ஆமென் சொல்லுமா? The good news will spread, not the bad news. Stamp out the bad news. ஆமென் சொல்லுமா? துர்ச்செய்தியை நம்ம நிறுத்த வேண்டும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இந்த பாதங்கள் துர்ச்செய்திக்காக இடம் கொடுக்கவே கூடாது. சரி, மத்தேயு 5:11 நம்ம பார்க்கும்போது 5:11-12 பார்க்கும்போது, என் நிமித்தம் உங்களை நிந்திக்க துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். யாருக்கு தெரியுமா? நீங்க நீதிக்காக நிக்கிறீங்களா? சோர்ந்து பாருங்க, சந்தோஷமா இருக்கணும். அவன் சொல்லுமா, 4 பேரு உங்களுக்கு எதிர்ப்பா இதுக்கு இருக்கதான் செய்வாங்க. எச்சரிக்கையாக வாழ்ந்து சோர்ந்து போகாதபடி சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். Friends, I did not come into this ministry for reward on earth. இந்த வெகுமதியை தேடி நான் வரல. பவுல் அந்த வெகுமதியை தேடி வரல. நம்முடைய குடியிருப்போ பரலோகம்னு சொல்லி அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. துன்பம் வந்துதான் சேரும், ஆனால் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சோ காஸ்பலுக்காக நிக்கிறவங்கள ஆண்டவர் நம்மோடு நிற்பார். ஏமேன்னு சொல்லுமா? ஆனா காஸ்பலுக்காக நிக்காம கேடு கெடுதி வதண்டை பொய்யை பரப்பிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு அவங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் பாருங்களேன். இன்னும் ஒரு பாயிண்டோடு நான் முடிச்சிருவேன். சரியா? எல்லாரும் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? Are you learning something? சரி, ஹெவியா இருக்கு, ஆனா லேர்ன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். Proverbs 24:19-22. I want to end with a very important point. So நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், நான் நம்புறேன். Proverbs 24:19-22 நீங்க பாத்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்ல வாசிச்சிருவேன். 19-22 பாத்தீங்கன்னா, do not fret because of evil men or be envious of the wicked, for the evil man has no future hope. துன்மார்க்கன் செய்கிறவனுக்கு அவனுடைய நம்பிக்கையே இல்லை. அவனுக்கு there is nothing for him, and the lamb of the wicked will be snuffed out. அதனால தான் தீமை பேசுறவங்க, பொய் பேசுறவங்க, சபைக்கு விரோதமாக பேசுறவங்க, போதகருக்கு விரோதமாக நோன்றவங்க, தூண்டுறவங்க, சுவிசேஷத்தை ஏந்தி செல்றவங்களுக்கு தடையா இருக்கிறவங்கள அவங்களோடு நெருக்க கூடாது, அவங்க பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க ஒரு நாள் தேவனுடைய தண்டனையை சந்திக்க போறாங்க. Right? For the evil man has no future hope, and the lamb of the wicked will be snuffed out.
Fear the Lord. Hallelujah. Fear the Lord and the king, my son. கர்த்தருக்கு பயந்து மட்டும் இல்ல, ராஜாவுக்கு பயந்துருப்பா. கர்த்தருக்கு பயந்து வாழ்வது ஒண்ணா, ஆனா ராஜாவை அனுப்புன அந்த ராஜாவை ஆண்டவர் அனுப்புனார்ல. And do not join with the rebellious, for those two will send sudden destruction upon them, and who knows what calamities they can bring. அதாவது சுருக்கமா சொல்ல போனா, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நம்ம நிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுமா. தீமை விட்டு விலகி நன்மையே செய்யும் போது அந்த நம்பிக்கையை கர்த்தர் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். கடைசியாக stand firm, live and proclaim the good news. அப்போஸ்தலர் 28:30-31 பார்க்கும்போது, பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல், ஆமென் சொல்லுமா. அவருக்கு வந்த பாடு நான் சொன்னல, எவ்வளவு பாடு இருந்துச்சு, எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, எதிர்ப்பு இருந்துச்சுல. ஆனா அப்போஸ்தலர் கடைசி வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் புத்தகம், மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல். Friends, I cannot promise you that 100 பேர்ல எல்லா 100 பேரும் உங்களை ஆதரிப்பாங்க, உங்களை நேசிப்பாங்க, எதிர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. Sorry to say, தீமை உள்ளவர்கள் இருப்பாங்க. But I tell you, in the name of Jesus, I charge you as your pastor. உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு கஷ்டம் வந்தாலும், you live your gospel life. And I will stand with you when you live your gospel life. God will stand with you. ஆமென் சொல்லுமா. ஏன்னா நமக்கு நம்முடைய பாடுகளை விட நம்முடைய சுவிசேஷ தேவன் தான் நம்மளுக்கு முக்கியம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. Paul decided to live in a very hostile place. 1 or 2 years அவர் இருந்தார். சில நேரம் நம்மளுக்கு பாடு வந்துருச்சுன்னா, 2 பேர் எதிர்த்துட்டாங்கன்னா, 4 பேர் பின்னாடி பேசிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கமா இல்லையா? God will vindicate. Be a survivor of Christ. இது எனக்கு வேணாம் ஆண்டவரே சொல்லாதீங்க, சொல்ல வேணாம். பவுலுக்கு ராஜ்ய சிந்தை இருந்தது. அவருடைய அஜெண்டா இருந்துச்சுன்னா எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆண்டவர் இது வேணும், இந்த ஒம்பு எனக்கு வேணாம். எத்தனை பேர் அந்த மனப்பான்மை இருக்கு? இந்த ஒம்பு எனக்கு வேணாப்பா, இந்த சுவிசேஷ பாடு எனக்கு வேணாம். I don't want to get into this. There will still be people who hear and do not want to understand, who can see but cannot perceive. Hearts are still dry, dull. முடிவாக அப்போஸ்தலர் 28 நிறைய வசனம் இருக்கு. பட் let me just wrap this up. Acts 28:26 ல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, go to these people and say you will indeed hear but never understand, and you will indeed see but never perceive சொல்லிட்டு கீழே பாத்தீங்கன்னா, and understand with their heart and turn and I would heal them. And understand with their hearts, turn towards me, towards God, and I will heal them. ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை ரெண்டு கனவு இன்னைக்கு காலைல விடிய காலைல 2 கனவு இருந்துச்சு. மனைவிக்கிட்டே சொல்ல எனக்கு டைம் இல்லை, ஒரு டெல் ஹர் லேட்டர். அந்த கனவை நான் எழுதியிருக்கேன் ஆக்சுவலி. பட் I didn't want to say it. I don't want to say it. Because I've said enough. I said so much today from the word. ஆனா 2 காரியத்தை மட்டும் நான் தவறாம சொல்லிதான் ஆகணும். 2 விதமான ஜனங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த சர்வீஸ்ல தான் சொல்றேன். Pray for those who have through thick and thin stood firm for the gospel. நீங்க ஒருவேளை இந்த சபையில இருந்து நீங்க பல வருஷமா கிறிஸ்தவராக இருந்து நீங்க கஷ்ட நஷ்டத்திலும் உயர்வு தாழ்விலும் சுவிசேஷத்தை ஏந்தி செல்றவர்களோடு இணைந்து அசைவு இல்லாமல் கர்த்தரையே பார்த்து நீதியின் பாதையை தீர்மானம் பண்ணிட்டு அதிலேயே நீங்க தவறாம நீங்க ஓடுறீங்களா, நடக்கிறீங்களா, or even crawling, நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களா, சுவிசேஷத்துக்காக ஒருவேளை ரத்தம் சிந்திய அளவுக்கு எதிர்ப்புகள் மத்தியிலும் கஷ்ட நஷ்ட மத்தியிலும் நீங்க உறுதியா நிக்கிறீங்களா? The Lord has inspired me to pray for you. முதலாவது ஜன கூட்டம்
that God will strengthen you further. Hallelujah. சோர்வு இல்லாம முன் வைத்த காலை பின் வைக்காதபடி, கலப்பையில கை வைத்துட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். யார் ஆதரிக்கிறாங்களோ ஆதரிக்கலையோ, அந்த சுவிசேஷம் என்னை வந்து சந்தித்தது. இட்ஸ் நாட் அபவுட் மீ எனிமோர், நாட் அபவுட் மை பெயின், மை சஃபரிங், மை ரிஜெக்ஷன். அதை பார்த்தனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுவிசேஷத்தை நான் ஏந்தி செல்ல முடியாது. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, மெஜாரிட்டி. And I will pray for you. As I pray for you, I also pray for myself because I'm in your category. ஆனா இன்னொரு பக்கத்துல pray for those who have stood against the gospel. சுவிசேஷத்தினுடைய பரவுதலுக்காக சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிறவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் கஷ்டத்தை கொண்டு வந்தவங்க, making it difficult for the servants of God, the people of God, the work of God to proceed. நான் சொன்ன இந்த சிலர் இருந்தாங்களே, எலெக்சண்டர் இருந்தா, டேமா என்பவர் இருந்தாரு, ஒரு சிலர் அந்த handful always will be there, always critical, always rebellious, always slanderous, silent watchers, very vicious. Now I'm saying very strong words. I've been in the church for too long, 51 years old. அதனுடைய கஷ்ட நஷ்டம் எனக்கு தெரியும், ராஜ்யத்தில் இருந்திருக்கேன். But I tell you, I still believe in the church. I still tell people the church is important. Will the church be perfect? No, wait until Jesus comes. But it's enough for us to believe that God has sent the church. அப்ப இந்த சபையை காத்துக்கொள்வது ஒரு போதகருடைய பொறுப்பு மட்டும் இல்ல, முன்னிருந்து ஊழியம் செய்யறவங்களுடைய பொறுப்பு மட்டும் இல்ல, அனைத்து விசுவாசிகள். And my prayer, the second prayer for those who have fallen short in the gospel. அந்த இரண்டாவது கேட்டகரி ரொம்ப ஒரு is almost like ஒரு எச்சரிக்கை. Don't meddle with God. Don't play with the gospel story because it's life and death. சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷத்தை ஏந்தி செல்றவங்க, பாடுபடுறவங்களும் அவங்களோட இணைந்து செய்ய முடியலன்னா விலகிடணும். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நான் ஜெபிக்க கர்த்தரை ஏவுகிறார். ஒரு பக்கம் நல்ல ஒரு மெஜாரிட்டி கூட்டம் இருப்பீங்க, ஆனா மற்ற பக்கத்துல ஒரு ஹேண்ட்ஃபுல் எப்போதும் இருப்பாங்க. I ask the handful who always struggle, I ask you to come to the majority who are with God. Hallelujah. அதனால தான் கர்த்தர் அந்த வசனத்தை பவுல் அந்த லூக்கா எழுதுறாரு, and turn and I would heal them. Now this promise is that God will redeem and restore. Now as I say this, Paul was in the other category. Am I right to say that? பவுல் அந்த கேட்டகரியில் இருந்தாரு. மற்ற எல்லாரும் உழைச்சிட்டு இருந்தாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாங்க, சேவை செஞ்சாங்க. ஆனா இவன் மட்டும் எதிராக இருந்தான். ஆண்டவருடைய இரக்கத்தினால அவன் மடிந்து போல, தெரியுமா? உண்மையா சொல்றேன். கொஞ்சம் பேர் இந்த இடத்துல இருக்கோம், நான் சொல்ற செய்தி உங்களுக்கு நல்லா சேருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை மடிந்து போற அளவுக்கு கொண்டு போற அளவுக்கு நம்ம வாழ்ந்துடக்கூடாது. Very dangerous. Be on the gospel side. How many of you all want to be in the gospel side? ஆமென் சொல்லுமா. கொஞ்சம் கஷ்டமா இருக்க செய்தி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Standing firm for the gospel. Shall we close our eyes in a word of prayer? நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் அழைக்கிறார். Who in our midst saying, Lord, நான் வாழ்றதே இயேசுவுக்காக. Second category I will pray later. First category, எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? இந்த சுவிசேஷத்தை ஏந்தி வந்த, இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்த இந்த இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கை சுத்த மனசாட்சியோடு நேர்மையோடு இருக்கிறது. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? I don't want you to be shy to say that I am on God's side. I am on the one who's bringing the word of God, the servant of God, the good news. நீங்க ஷாயா இருக்க கூடாது, போல்டா இருக்கணும். As I said, I'm not talking about myself. I'm talking about the God who has saved us. எத்தனை பேர் அந்த சுவிசேஷத்தை எனக்கு I'm in business with God. Would you just stand up? Just stand up. I'm in business with God. I'm walking with God and I'm standing for the gospel. Right? வெக்கப்படாம நில்லுங்க. வெக்கப்படாம நில்லுங்க. I want to pray a further blessing on you. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Lord, இருக்கிறது ஒரே வாழ்க்கைப்பா. நான் புறம்பே பேச மாட்டேன், தீமைக்காக நிற்க மாட்டேன், பொய் சாட்சி கொடுக்க மாட்டேன், பிரிவினைக்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேன். I am on the God's side. I want to pray for you that God will bless you further. God will give you courage to serve Him further. நீங்க போற இடம் இல்ல, நீங்க சொல்ற வசனம் எல்லாம் ஜனங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொண்டு வரும்.
ஒரு தைரியத்தை கொண்டு வரும். ஹalleluya. Thank you Lord Jesus. ஹalleluya, ஹalleluya. இந்த சுவிசேஷத்தை ஏந்து செல்றவங்களாக நீங்க இருப்பீங்க. ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருப்பீங்க. ஹalleluya. இனி நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Make your priorities right and I will lift you up. Anyone else say, Lord, I'm on your side, oh God. நான் உம்முடைய சுவிசேஷத்திற்காக, சுவிசேஷத்தை ஏந்தி செல்றவங்களுக்காக, I will be of help, Lord. I will be a shoulder to lean on, Lord. Count on me, Lord. Hallelujah. ஏசாயா சொன்னாரு, இதோ அடியே நான் இருக்கிறேன் அப்பா, மத்த எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் இருக்கிறேன் ஆண்டவரே. கொஞ்சம் பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஹalleluya. அப்படியே கரங்களை வைத்துங்க. உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்காக வாழ்றவங்களுக்கும் கர்த்தருக்காக வாழாமல் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் உண்டு. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவ ராஜ்யத்துக்காக வேலை செய்யறவங்களும் வேலை செய்யாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பரலோக தேவனே, உம்முடைய வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாம உம்முடைய பிள்ளைகளை நீங்க நிரப்ப வேண்டும் என்று இந்த நேரத்துல உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மேல இறங்குவதாக. இவர்கள் சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிறவர்களாக நீங்க உருவாக்கின கிருபைக்காக நன்றி. இவங்க கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்க செய்தாங்க. கீழாக்காமல் மேலாக்காமல், வாழாக்காமல் தலையாக்கி இவங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் மட்டுமல்ல, இவங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இவர்கள் பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறி வருவார்கள். இவருடைய ஊழியம் செழிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் செழிப்பா இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. சுவிசேஷத்துக்காக நிற்கிறவர்கள் நீர் கூடவே நிற்பீர் ஆண்டவரே. எதிர்ப்புகள், சோர்வுகள் வரும்போது உறுதியாய் நின்று கர்த்தருக்காக ஓட பிரயாசப்பட ஆசீர்வதிக்கிறீர். ஒவ்வொருவரும் நீங்க நிரப்புவாங்க நான் ஜெபிக்கிறேன். நன்றியோடுமே நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை பிள்ளைகளோடு இருப்பதாக. Another second category of people I want to pray for. There's no guilt and shame in this place, friends. But if you at any point of time in your life, whether it is now or earlier, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக எதிராய், தேவ மனுஷனுக்காக எதிராய், சுவிசேஷத்தை ஏந்தி செல்ற சுவிசேஷர்கள் ஊழியர்கள் எதிராய், சபையினுடைய வளர்ச்சிக்கு எதிராய் நீங்க நின்றீங்கன்னா, I give a very clear call and a plea for you to repent and turn to God and amend your ways. As a servant of God, I tell you, because I'm going to pray a prayer of release for you. Vasanam சொல்ற மாதிரி, and turn and they will turn and I will heal them. உங்க மனசாட்சியின்படி கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ஊழியத்திற்கும் சபைக்கும் தாசனுக்கும் அவருடைய வெளிச்சத்திற்கும் எதிராக நீங்க எந்த நேரத்திலும் உங்களுடைய எண்ணத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் சூழ்ச்சியிலும் செயல்பட்டீங்கன்னா, now is the time to repent. Amend your ways. As a shepherd, I'm going to say this prayer so that God will preserve you and forgive you and heal you. சவுலை போல மாற்றப்பட்டு இன்னும் பிரகாசிக்கிறது தான் இந்த ஜெபம். ஆமென். இது குற்றப்படுத்துற ஒரு ஜெபம் அல்ல. அப்படியே தூக்கி எடுப்பார் ஆண்டவரே. ஆனா இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. Every eye closed. If you are the person or persons, I'm going to pray for you. நல்ல ஆண்டவரே, சுவிசேஷத்துக்காக பாடுபடுறவர்கள் ஒரு பக்கத்துல இருந்தாங்க, சுவிசேஷத்துக்காக எதிர்த்து நிக்கிறவங்க, குறை சொல்றவங்க இருக்காங்க, நம்ம அங்கீகரிக்கிறோம். இந்த நேரத்துல மனம் திரும்பி ராஜ்யத்திற்காக உழைக்க வேண்டும் என்று கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேல நம்முடைய வலது கரம் இறங்குவதாக. இதோ இவ்வளவு தூரம் நான் பார்வையாளராய் இருந்துட்டேனே, தவறாய் பேசிட்டேனே, வாழ்ந்துட்டேனே, ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்றேன். உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய இரக்கத்தின் வலது கரம் இறங்குவதாக. அனேனியா சபாரியா போல அவங்க மடிந்து போகாதபடி உங்களுடைய இரக்கத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை நீங்க மன்னித்து சுகப்படுத்தி
நரம்புகள் எலும்புகள் மறுபடியும் அல்லேலூயா மறுபடியும் எழும்ப மறுபடியும் வளர இயேசுவின் நாமத்தினால. Now as I say this prayer, it may be just an handful, it doesn't matter. I want you to in your heart receive it and act upon it. இயேசுவின் நாமத்தினால அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் நாம் ஒப்பு கொடுக்கிறேன். விடுவீங்க, ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இந்த சபையில உங்களுடைய நற்செய்தி பர அளவுக்கு எங்களை ஒன்றிணைத்து ராஜ்யத்திற்காக நாங்கள் செயல்பட எங்களை ஆசீர்வதிங்க. உறுதியாய் நிற்க எங்களை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.